ஒரு மனிதன் ரமலான் முழுவதும் நோன்பு நோற்றான். அவன் தொழுதான், தராவீஹ் தவறவிடவில்லை. அவன் குர்ஆன் ஓதினான். ஆனால் ரமலான் முடிந்த பிறகு அவன் கையில் இருந்தது வெறும் பசி. அவன் நோன்பை உடைத்தது அவன் சாப்பிட்ட பேரீச்சம்பழம் அல்ல, அவனது நாக்கு. வயிறு பசியை தாங்கியது, ஆனால் நாக்கு சோதனையை தாங்கவில்லை. இன்று நாம் பேசப்போவது உடலில் உள்ள மிகச்சிறிய ஒரு உறுப்பை பற்றி. ஆனால் அது உங்கள் 30 நாட்களின் தியாகத்தையும் ஒரே நொடியில் சுட்டெரித்து விடக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு ஒரு கவசம். ஆதாரம் சஹீஹ் புகாரி. கவசம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். ஆனால் ஒரு கவசத்தில் ஓட்டை இருந்தால் அது உங்களை பாதுகாக்காது. உங்கள் நோன்பு உங்களை காக்கிறதா, அல்லது உங்கள் நாக்கு அதில் தூளை போட்டிருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பசியையும் தாகத்தையும் தவிர வேறொன்றும் கிடைப்பதில்லை. ஆதாரம் சுனன் இப்னு மாஜா. ஏன்? அடுத்த ஹதீஸ் பதில் சொல்கிறது, யார் பொய்யான பேச்சையும் அதன்படி நடப்பதையும் விடவில்லையோ அவன் உணவையும் தண்ணீரையும் விடுவதில் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. ஆதாரம் சஹீஹ் புகாரி. இங்கே கவனியுங்கள், அல்லாஹ்விற்கு உங்கள் பட்டினி தேவையில்லை, அவனுக்கு தேவையானது உங்கள் மாற்றம். ஒரு இஃப்தார் முடிந்த பிறகு தாகம் தணிந்து விட்டது. ஒருவர் சொல்கிறார், அவரை பற்றி தெரியுமா? அடுத்த 5 நிமிடம் ஒரு மனிதனின் கௌரவம் கிழிக்கப்படுகிறது. அவரும் நோன்பாளி, இவர்களும் நோன்பாளிகள். ஆனால் அந்த மேசையில் ஒரு மனிதன் இல்லாமல் அவரின் மரியாதை அறுக்கப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், உங்களில் எவராவது தன் இறந்த சகோதரனின் மாம்சத்தை புசிக்க விரும்புவானா? திருக்குர்ஆன் 49:12. புறம்பேசுவது செத்துப்போன மனிதனின் சதையை தின்பதற்கு ஒப்பிடப்படுகிறது. நீங்கள் பகலில் பசியோடு இருந்து இரவில் ஒரு மனிதனின் கௌரவத்தை தின்றால் நீங்கள் உணவை விட்டீர்களா? இல்லை, மனிதனை விட்டீர்களா? நோன்பு உங்களுக்கு பசியை கற்றுக் கொடுக்கவில்லை, கருணையை கற்றுக் கொடுக்க வேண்டியது. நேற்று நாம் பார்த்தோம், கப்ரில் 3 கேள்விகள். அங்கே பலரின் நாக்கு தடுமாறும். ஏன்? இந்த உலகத்தில் கட்டுப்பாடின்றி ஓடிய நாக்கு அங்கே பதில் சொல்லும் போது தடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் யோசிக்காமல் ஒரு வார்த்தை பேசுவான், அதனால் அவன் நரகத்தில் தொலைதூரம் விழுவான். ஆதாரம் சஹீஹ் புகாரி. ஒரு வார்த்தை, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு யூடியூப் கமெண்ட், ஒரு ரீல்ஸ் கிண்டல், ஒரு ஸ்டேட்டஸ், நீங்கள் சிந்திக்காமல் பகிர்ந்த ஒரு வாக்கியம் உங்கள் மறுமையின் தராசை காலியாக்கி விடுமா? சிந்தித்து பாருங்கள். மனிதனை நரகத்தில் அதிகமாக வீழ்த்துவது நாக்கின் விளைவே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். ஆதாரம் சுனன் திர்மிதி ஹாசன். நாக்கு பொய் பேசும், கிசுகிசு பேசும், கேலி செய்யும், கௌரவம் கிழிக்கும், குடும்பம் உடைக்கும். ஆனால் அதே நாக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லும், சுப்ஹானல்லாஹ் சொல்லும், அல்லாஹு அக்பர் சொல்லும். அஜ் உறுப்பு திசைதான் வேறுபாடு. இந்த ரமலான் உங்கள் நாக்கை காப்பாற்ற வேண்டும் என்றால், 1, கோபம் வந்தால் பேசாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் நோன்பாளி என்று சொல்லிவிடு. சஹீஹ் புகாரி. 2, ஒருவரை பற்றி பேசும் முன்பாக அவர் உங்கள் முன் நின்றால் இதையே சொல்வீர்களா என்று சிந்தியுங்கள். இல்லை என்றால் மௌனமாக இருங்கள். 3, தினமும் குறைந்தது 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள். நாக்கை சுத்தப்படுத்துங்கள். ரமலான் முடிந்த பிறகு 2 வகையான நோன்பாளிகள் வெளியேறுவார்கள். ஒருவர் தன் நாக்கை கட்டுப்படுத்தியவர், அவரின் நோன்பு பாதுகாக்கப்பட்டது. மற்றவர் பசியோடு இருந்தார், ஆனால் பேசுவதில் எந்த கட்டுப்பாடும் இல்லை. அவர் பட்டினி இருந்தார், ஆனால் அவர் பாதுகாப்பில் இல்லை. அவரின் நோன்பு பாதுகாப்பின்றி போன ஒரு கவசம், ஒரு மெல்லிய மௌனம். நாளை நாம் பேச போகிறோம், ஒரு மனிதன் ரமலானை முழுவதும் தூங்கி கழித்தான். நோன்பு என்பது வயிற்றை பட்டினி போடுவது மட்டுமல்ல, அது ஆன்மாவின் விழிப்புணர்வு.